அடுத்தபடியாக விருது பெற இருப்பவர் திருமதி எம் தேன்மொழி. அவரை பற்றிய ஒரு காணொலியை தற்போது பார்க்கலாம். எம் தேன்மொழி வருவார். சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. போயிட்டு நானும் ஜாயின் பண்ணேன். சார்லாம் என்னை பார்த்துட்டு நீங்கள் ஃபீஸே கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் இந்த 100 போஸ்ட்டு 50 போஸ்ட்டுலாம் சொல்லாதீங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் உங்களுது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். தமிழ் ஒவ்வொன்றும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம் அந்த மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கும்போது புராண கதையே நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த கதைங்க நம்ம திரும்ப அந்த புக்கு தேடவே தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை. 3 hours 4 hours நடக்கும். மேலே மாடி ஏறுற மாதிரி இருக்கும். எதையுமே நான் பொருட்படுத்த மாட்டேன். இது வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட நான் கட் அடித்ததே கிடையாது. அதுக்கு அடுத்தது என் அண்ணன் பசங்க, அக்கா பசங்க தேன்மொழி அவர்களுடைய சாதனையை பாராட்டி நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு கலியமூர்த்தி அவர்கள் அவரை நேரில் வரவேற்பதற்காக மேடையை விட்டு இறங்கி அவரை வரவேற்றிருக்கிறார். அவருக்கு பொன்னாடை போட்டுகிறார். விடாமுயற்சி இருந்தால் எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபித்து இந்த இடத்துல சாதனையாளர் விருதை வாங்குறாங்க தேன்மொழி. அவங்களுக்கு இன்னும் கைத்தட்டல்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். மூணு காணொலியை பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் வேண்டியது என்ன மாதிரி உள்ளவங்கள இல்லை.
முதல்ல ரோல் மாடலாக எடுத்துக்க வேண்டியது இவங்கள மட்டும்தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வள்ளுவர் சொல்லுவார், பொறியின்மை யாருக்கும் பழி அல்ல, அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உடலில் ஒரு உறுப்பில் வந்து குறைவு ஏற்படுறது வந்து ஒரு குறையே இல்லை. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அறிவை வந்து உணர்ந்து யார் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவன் தான் குறையுடையவன்ட்டாங்க. அதுக்கு அவங்க உதாரணம். அவங்க இதை பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் சாதிக்கலைன்னா நம்மகிட்ட தப்புங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறவங்கள உங்கள் எல்லார் முன்னிலையிலும் மனசார பாராட்டுறேன். மேலும் மேலும் நல்லா வளரணும்னு வாழ்த்துறேன். வணக்கம்.